எந்த இயேசுவின் நாமத்தினால நாம் விடுதலையை பெற்றுக்கொண்டோமோ, எந்த இயேசுவின் நாமத்தினால நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோமோ, அதே இயேசுவின் நாமத்தினால மற்றவர்களை விடுதலை செய்வதற்கு ஒரு காலம் உண்டு. நம்மகிட்ட கிருபையை கொடுத்துட்டாரு, நம்மகிட்ட எல்லா விதமான அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, தரிசனத்தை கொடுத்துட்டாரு, செயல்படுவதற்கான எல்லா தைரியத்தை கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம இன்னைக்கும் தகப்பன்கிட்ட இருக்கிற செல்ல புள்ள மாதிரி அப்பா தாங்க, அப்பா தாங்க, அப்பா இறங்குங்க, அப்பா செயல்படுங்கன்னு சொல்லி அந்த மனநிலையில இருக்கிற ஆண்டு சொல்றாரு, பிள்ளையினுடைய பருவம் முடிஞ்சு போச்சுப்பா, பால் குடிக்கிற காலம் முடிஞ்சு போச்சுப்பா, நீ நடக்கிற காலம், நீ நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்கிற காலம், முடவனா இருக்கிறவனை தூக்கி விடுகிற காலம், உன்னை போல விழுந்தவனை நீ தூக்கி விடுகிற காலம், உன்னை போல கடல்ல மாட்டிக்கொண்டவனுக்காக ஜெபிக்கிற காலம், உன்னை போல பிசாசின் பிடியில் அகப்பட்டு மாந்திரிகத்துல கட்டப்பட்டிருந்த ஜனங்களை நீ புறப்பட்டு போய் அவர்களை விடுவிப்பதற்காக தான் உன்னை இத்தனை காலமும் என்னுடைய கரிசனையில, பாதுகாப்புல, அரவணைப்புல, ஒரு நல்ல சபைக்குள்ள, ஊழியக்காரனுக்குள்ள உன்னை வளர்த்து எடுத்தேன். ஆனா இன்னும் நான் வளரலன்னு சொல்லி இன்னும் நீ குழந்தையாக உன்னை நினைத்துக் கொண்டிருப்பாய். ஆனால் உன்னுடைய ஆசீர்வாதமும், உன்னுடைய உயர்வும், உன்னுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றமும் உன் நிமித்தம் தடைபடும் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.